ரைட். நான் இப்போ எலக்ட்ரானிக்ஸில் முதல்ல பார்க்குறேன்னா நாங்கள் குறைகடத்திகள் இந்த கடத்தி குறைகடத்தி காவலின்னு 3 பார்க்க போறோம் தானே. ஸோ அதில் கடத்தி காவலி குறைகடத்தியை நாங்கள் டிஃபைன் பண்றோம் வெப்பன்னு சொன்னா அரை வெப்பநிலை வச்சுக்கொண்டு தான் டிஃபைன் பண்றோம். அரை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்துமா இருந்தா அதை கடத்தின்னு சொல்றோம். அரை வெப்பநிலையில முன்ன கடத்தாததை நாங்க காவலின்னு சொல்றோம். அப்ப அது ரெண்டுக்கும் இடப்பட்டதை தான் என்ன சொல்ல போறோம், குறைகடத்தி. இதுல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. இதுல காவலி என்று வரணும். அரை வெப்பநிலை மின்ன கடத்தாதவை காவலிகள் எனப்படுமா? நான் அடிக்க மிஸ்டேக் ஒன்று வந்துட்டு. அப்ப இந்த காவலிக்கும் கடத்திக்கும் இடையில ரெண்டுக்கும் இடப்பட்டதை தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம், குறைகடத்திகள்னு சொல்ல போறோம். அப்ப ஓரளவு மின்ன கடத்தக்கூடியது குறைகடத்தி. சோ பொதுவா இந்த குறைகடத்திகள் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் கூட்ட மூலகங்கள்லாம் பொதுவா குறைகடத்திகளா இருக்கும். இப்ப 4ஆம் கூட்ட மூலகம்னு நாங்க சொன்ன உதாரணத்துக்கு ஜெர்மானியம் சிலிக்கன் தான் மெயினா நாங்க பார்க்க போற குறைகடத்திகள். ஓகே தானே? சிலிக்கனும் ஜெர்மானியமும். இப்ப கார்பன் எடுத்தீங்கன்னா கார்பன் 4ஆம் கூட்ட மூலகம் தான். சோ கார்பன் 4ஆம் கூட்ட மூலகமா இருந்தாலும் அதை நாங்கள் குறைகடத்தி என்ற கேட்டகரிக்குள்ள உணர்ந்து சேர்க்கலை என்னன்னு சொன்னா அது அரை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்தும். அப்ப அரை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்துறதால அது கடத்தி என்ற கன்செப்டுக்குள்ள போயிட்டுது. ஆனா அது என்ன இயல்புகளை பார்த்தோம்னா அது குறைகடத்தின் இயல்பா தான் இருக்கு. அப்ப என்ன குறைகடத்தின் இயல்புன்னு நாங்க பார்த்தோம்னா, இப்ப நார்மலா குறைகடத்திகள் உங்களுக்கு தெரியும், 4ஆம் கூட்ட மூலகங்கள் இந்த வெந்த வேழ்ச்சி பிணைப்புல ஈடுபட்டு இருக்கு. வலிமை குறைஞ்ச பிணைப்பு எல்லாமே பிணைப்புல ஈடுபட்டிருக்கும் அணுக்கள். இப்ப சிலிக்கன் எடுத்தோம்னா சிலிக்கன் 4 சிலிக்கனோட பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். அந்த பிணைப்பு பாத்தீங்கன்னா சிட்டியான வலிமை குறைஞ்ச பிணைப்பு. ஓகேயா? சோ அப்ப அந்த பிணைப்பு ஒரு சின்ன வெப்பநிலை கூடினாலும் என்ன செய்யும்னா பிணைப்பு உடைஞ்சிடும். அப்ப அந்த பிணைப்பு உடையக்குள்ள என்ன நடக்குதுன்னா சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கையும் துளைகள் என்று நாங்க பின்னுக்கு பார்க்க போறோம். சோ அந்த சுயாதீன இலத்திரங்கள் துளைகளின் எண்ணிக்கை கூடுறதால தடைத்திறன் குறையுது, கடத்துதிறன் கூடுது, நல்லா மின்னோட்டத்தை கடத்த போகுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன சொல்றோம்னா வெப்பநிலை கூடைக்குள்ள குறைகடத்தின் தடை குறையும். ஆனா நாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி படிக்கைகளை பாத்தீங்கன்னா கடத்திகளுக்கு படிக்க வெப்பநிலை கூடைக்க கடத்தின் தடை கூடும் என்று படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப கடத்திகளுக்கு கூடும், குறைகடத்திக்கு தடை குறையும் வெப்பநிலை கூடைக்கு. அது இந்த பிணைப்பு உடைஞ்சு சுயாதீன நிலத்திறன் நீங்க அதிகரிக்கிறதால. அப்ப இங்க இந்த குறைகடத்தின் இயல்பு இது, வெப்பநிலை கூடைக்கு குறைகடத்தின தடை குறையுது. அப்ப இந்த கார்பன் எடுத்தோம் என்று சொன்னா கார்பன் கடத்தி, அரை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்துறதால கடத்தி. ஆனா அவர் 4ஆம் கூட்ட மூலம் தானே, வெப்பநிலை கூடினா என்ன செய்யும்னா அது இந்த பிணைப்புகள் உடைகிறதால அது இந்த தடை குறையும், சுயாதீனத்திறன் கூட தடை குறையும். அப்ப கார்பன் கடத்தியா இருந்தாலும் அது என்னத்தின் இயல்பை காட்டுது, குறைகடத்தின் இயல்பை தான் காட்டுது. ஓகே தானே? சோ இது ஞாபகத்துல இருக்கணும். அந்த வித்தியாசமானவர் எப்பவும் எம்சிக்குள்ள தேவைப்படுவார். அப்ப இது எங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் தேவை, ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க. ரைட். சோ அடுத்தது இப்ப நாங்கள் இப்ப சிலிக்கன் எடுத்தோம்னா பிணைப்புல ஈடுபட்டு கேக்குள்ள ஒரு சிலிக்கன் இன்னொரு சிலிக்கனோட பிணைப்புல ஈடுபட்டிருக்குன்னா என்னத்துக்காக பிணைப்புல ஈடுபடுது, அந்த இறுதி ஓட்டுல அந்த 8 இலத்திரன் அந்த வலுவளவு இலத்திரனை நிரப்புறதுக்கான தானே பிணைப்புல ஈடுபடுது. இப்ப அந்த ஒரு பிணைப்பு உடைஞ்சா என்ன நடக்கும்டா அதுல இருந்து ஒரு இலத்திரன் கருவிண்ட கவர்ச்சியில இருந்து வெளியால வந்துருவார். இப்ப பிணைப்பு உடையதுன்றது நாங்க அதைத்தான் மீன் பண்றோம். இங்க என்ன வெப்பநிலை உயரைக்குள்ள அந்த கருவிண்ட கவர்ச்சியில இருந்து வெளியால வந்துருவார் சுயாதீன இலத்திரன் உண்டு. அப்ப கருவிண்ட கவர்ச்சியில இருந்து சுயாதீனமா வந்துட்டாருண்டா அங்க அந்த கருவுக்கு ஒரு இலத்திரன் பத்தாம இருக்க போகுது. ஓகேயா? என் கருவிட்ட இருந்து கலட்டி எடுத்தாச்சு ஒரு இலத்திரனை. அப்ப அந்த இலத்திரன் பற்றாக்குறை இருக்கிறதால அது என்ன செய்யும்னா அது ஒரு இலத்திரனை நாடிக்கொண்டிருக்கும், அதுக்கு ஒரு இலத்திரன் தேவை. அப்ப அந்த இலத்திரன் பற்றாக்குறைக்கு தான் நாங்கள் ஒரு பேர் வைக்கிறோம்டா. இந்த இலத்திரன் பற்றாக்குறைக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம் துளை. இந்த இலத்திரன் பற்றாக்குறைய துளை. அப்ப இந்த இலத்திரன் பற்றாக்குறைன்றது என்ன சாமான் கேட்டீங்கன்னா ஒரு பிளஸ். ஏன்னா ஒரு கருவில இருந்து ஒரு இலத்திரன் இல்லாம போனா நாங்க ஒரு பிளஸ் இருக்குது. அப்ப இந்த துளைகளை தான் நாங்கள் பிளஸ் ஏற்றம் மாதிரி கருதிக்கொள்ளும். பிளஸ் இலத்திரன் மைனஸும்
துளை பிளஸ் ஆகும் கருதி கொள்றோம். அப்ப இந்த இலத்திரன் பற்றாக்குறையாலையும் மின்னோட்டம் கடத்தப்படும். எப்படி கடத்தப்படும்னா இப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கணும், இங்க கடத்தியில ஒரு இடத்துல பிளஸ் இருந்தா இந்த பிளஸுக்கு இலத்திரம் பண்ணும். அப்ப இங்க இருந்து ஒரு இலத்திரனை இவர் புடுங்கி இவர் நடுநிலையாக இங்க ஒரு பிளஸ் ஒன்று உருவாகும். அப்ப இதுல இருந்த பிளஸ் வந்து இங்க மூவ் பண்ணும். அப்ப பிளஸ் மூவ் பண்ணுது இல்லையா? அப்ப நேரேற்றமும் மூவ் பண்ணுது. அப்ப துளைகளாலையும் இலத்திரங்களாலையும் மின்ன கடத்த போகுது இந்த குறை கடத்திகள்ல. சோ அதுதான் இதுல உள்ள வித்தியாசம், இந்த கடத்திலையும் குறை கடத்திக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேயா? அப்ப இப்ப நாங்க இங்க ரெண்டு கேட்க போறோம். அப்ப இந்த இலத்திரம் பற்றாக்குறை துளைன்னு கேட்க போறோம், மற்றது சுயாதீன இலத்திரன். அப்ப இந்த சுயாதீன இலத்திரன் துளை இந்த ரெண்டையும் பற்றி நாங்க இதுல படிச்சோம்னா அந்த பாடம் முடியுது. சோ அதுதான் அது சம்பந்தமா படிக்கிறது இந்த எலக்ட்ரானிக்ஸ். சரி, அப்ப அதான் இதுல கொடுத்துருக்கேன். குறை கடத்திகள்ல மின்ன கடத்துறதுக்கு உதவுறது யாருன்னு கேட்டீங்கன்னா சுயாதீன இலத்திரன் துளைகள். அதுல கன்செப்ட் இல்ல, சிக்கல் இல்லையே. ரைட். சோ நான் கொஞ்சம் நோட்ஸ் தான் கேட்க வரேன். அடுத்த கிளாஸ்ல இருந்தா கேள்விக்கு வருவோம். கொஞ்சம் போராதான் இருக்கும், பரவாயில்ல, கவனிங்க வேணும் இல்லையா? சரி, நாங்க இந்த குறைகடத்திகளை ரெண்டு வகைப்படுத்துறோம். சோ ரெண்டு வகை குறைகடத்தி கேட்க போறோம். அப்படின்னு சொன்னா ஒன்று உள்ளீட்டு குறைகடத்தி, சோ அல்லது இதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றோம்னா தூய குறைகடத்தின்னு சொல்லிக் கொள்வோம். அதாவது இப்ப சிலிக்கன் குறைகடத்தி எடுத்தீங்கன்னா சிலிக்கன் மட்டும், அதுக்குள்ள வேற எந்த அணுக்களும் இல்லாம சிலிக்கன் அணுக்கள் மட்டும் இருக்கிற குறைகடத்தியை நாங்க உள்ளீட்டு குறைகடத்தின்னு சொல்றோம். அதை விட இன்னொன்று கேட்கிறோம் வெளியீட்டு குறைகடத்தி என்று சொல்லி. சோ இந்த வெளியீட்டு குறைகடத்தி நாங்க என்ன சொல்றோம்னா இந்த சிலிக்கன் அணுவுக்குள்ள கொண்டு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னொரு வேற ஒரு அணுவை கலக்க போறேன். மூன்றாம் கூட்டமா அல்லது அஞ்சாம் கூட்ட மூலத்தை கொண்டதுக்குள்ள கலந்தனண்டா அது ஒரு இன்னொரு குறைகடத்தியா வரப்போகுது. அங்க கடத்துதிறன் மாற போகுது, அதாவது கடத்துதிறன் அதிகரிக்க போகுது. சோ அப்ப அப்படிப்பட்ட குறைகடத்திக்கு நாங்கள் வெளியீட்டு குறைகடத்தின்னு சொல்லுவோம். அந்த சேர்க்கிற அணுவுக்கு நாங்கள் பேர் சொல்றோம் மாசு அணு, மாசுக்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். அப்ப தூயதா இருக்கிற குறைகடத்தி உள்ளீட்டு குறைகடத்தி, மாசுக்கள் சேர்க்கப்பட்ட குறைகடத்தி வெளியீட்டு குறைகடத்தி. ஓகே தானே? இப்ப அந்த உள்ளீட்டு குறைகடத்தி எடுத்தீங்களா மாசுக்களற்ற தூய குறைகடத்தி என்னது ஓகே, உள்ளீட்டு குறைகடத்தின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த உள்ளீட்டு குறைகடத்தியில சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கையும் துளைகள் எண்ணிக்கை. இப்ப நீங்க ஒரு சிலிக்கன் அணு எடுத்தீங்கன்னா இன்னொரு சிலிக்கன் அணுவோட பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். இப்ப ஒரு பிணைப்பு உடைஞ்சதுன்னு வைங்க, அப்ப ஒரு துளை உருவாகி ஒரு இலத்திரன் வெளியால போய் ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஒன்று உருவாகும். ஓகே தானே? ஒரு துளை ஒரு இலத்திரன் ஒன்று வெளியால வரைக்கும் ஒரு துளை உருவாதுண்டா ஒரு சுயாதீன இலத்திரனுக்கு ஒரு துளை, இன்னொரு பிணைப்பு உடைஞ்ச இன்னொரு சுயாதீன இலத்திரன் இன்னொரு துளை. அப்ப எப்பவுமே சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையும் துளையின் எண்ணிக்கையும் என்னவா இருக்கு, சமனா இருக்கும். அப்ப ரேஷியோ உண்டாவே இருக்கு. இப்ப நான் சொன்னாங்க வெப்பநிலை கூடினா பிணைப்பு உடையும் சொன்னாங்க தானே? அப்ப வெப்பநிலை கூட கூட பிணைப்பு உடையும், பிணைப்புடைஞ்சா நடக்கும் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், துளையும் அதிகரிக்கும். ஆனா ரெண்டும் சமனா இருக்கு. அப்ப இது முக்கியம். உள்ளீட்டு குறையிடத்தில சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் சமனாவே இருக்கும். இந்த தூய குறையிடத்தில அல்லது உள்ளீட்டு குறையிடத்திய நாங்க வெப்பநிலை கூடின பிணைப்புடையும் சொன்னோமா? இப்ப மாத்திக்கதைங்க, வெப்பநிலை குறைஞ்சா என்ன நடக்கும்? பிணைப்புகள் எல்லாம் சேர போகுது இல்லையா? அப்ப இந்த வெப்பநிலையை குறைச்சு கொண்டு 0 கெல்வினுக்கு கொண்டு போனால், இப்ப 0 கெல்வின் எங்களுக்கு அணுகலாது, நாங்க இது கெஸ் பண்றோம். அப்படின்னா 0 கெல்வினுக்கு போகுமா இருந்தால் அங்க எல்லா சிலிக்கன் அணுக்களும் என்ன செய்யணும், பிணைப்புல ஈடுபட்டுக்கணும். வெப்பமே இல்லையேக்க பிணைப்பு உடையலாது. அப்ப எல்லா சிலிக்கன் அணுவுமே குறையிடத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே பிணைப்புல ஈடுபட்டு இருக்குதுன்னு சொன்னா அங்க சுயாதீன இலத்திரங்களும் இருக்காது, துளைகளும் இருக்காது. இப்ப இந்த பிணைப்புல ஈடுபட்டுட்டேன்னு சொன்னா இங்க எல்லாமே பிணைப்புல இருக்கு. அப்ப இதுக்குள்ள எந்த சுயாதீன இலத்திரமும் இல்ல, துளை இல்ல. சுயாதீன இலத்திரங்கள் இல்லையானது முன்ன கடத்தாது. அப்ப என்ன சொல்லுவோம், சைபர் கெல்வின்ல குறை கடத்தி என்னவா இருக்கு, நிறை காவலிகளாக இருக்கு. ஓகே தானே? ஏன்னா முன்ன கடத்தாது. அப்ப வெப்பநிலை கூட முன்ன கடத்துற இயல்புக்கு வந்துருவாரு. அப்ப இப்ப இந்த குறை கடத்தி இதுல இந்த பாயிண்ட் தான் பாருங்க, குறை கடத்தியே காவலியாவும் இருக்குது என்ன. அப்ப எப்ப கடத்தி காவலி என்றது டிஃபைன் பண்ணப்படுதுன்றது ஞாபகத்துல இருக்கணும். எப்ப
அறை வெப்பநிலையில வச்சு கொண்டுதான் நாங்க அதை டிஃபைன் பண்றோம். அறை வெப்பநிலையில நல்லா மின்ன கடத்தினா கடத்தி, கடத்தாட்டிக்கு காவலி, கொஞ்சமா கடத்தினா குறை கடத்தி. மற்ற வெப்பநிலையில் மாறேக்க அது இந்த இயல்புகள் மாறுபட்டு கொள்ளும். சரி, உள்ளிட்டு குறை கடத்தி அதேதான், அது இந்த தொடர்ச்சி தான் பாக்குறோம். இப்ப இந்த அறை வெப்பநிலையில பாத்தீங்கன்னா, நான் முதல் காட்டினது என்னன்னு கேட்டீங்கன்னா 0 கெல்வின்னு காட்டினான் இருபரிமாண அமைப்பு. இப்ப அறை வெப்பநிலைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அறை வெப்பநிலையில கொஞ்சம் பிணைப்புகள் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சிருந்தா துளைகள், இப்ப இதுல இந்த படத்தின் படி துளைகள் 5 துளைகள் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் டோட்ஸ் வந்து துளைகளை காட்டுதுண்டா, இந்த நீல கலர் டோட்ஸ் வந்து இலத்திரன். அந்த ஒவ்வொரு துளைக்கும் ஒவ்வொரு இலத்திரன் இருக்கும். அப்ப 5 இலத்திரன். அப்ப அந்த துளைகளின் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். ஓகே தானே? அடுத்து இதுல என்ன பாக்குறோம்னா, இப்ப நான் அப்போத விளங்கப்படுத்தினான், துளைகள் எப்படி இலத்திரன் நகர்றது பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு பிளஸ் பேட்டரின முனையோட இங்கால தொடுக்குறீங்க, மைனஸ் இங்கால தொடுக்குறீங்கன்னா இலத்திரங்கள் எப்படி நகரும்? மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு இலத்திரங்கள் நகரும். அதுல இருந்து சிக்கலும் இல்லை. சரி, இப்ப துளைகள் நகர போகுது. எப்படி துளை நகரும்? இதுல ஒரு துளை இருக்குதுண்டா, சோ இந்த துளை இந்த பிளஸ் பிடிச்சு தள்ளணும் பாத்தீங்கன்னா, இது என்ன செய்யும்? இதுல இருக்கிற இலத்திரனை கவர்ந்து இவர் நடுநிலை ஆயிடுவார் இந்த இடத்துல. அப்ப இதுல நடுநிலையான ஒண்ணு என்ன நடக்கும்? இதுல ஒரு பிளஸ் உருவாயிடும். அப்புறம் இது என்ன செய்யும்? இதுல இருந்து ஒரு இலத்திரனை புடுங்கி இது நடுநிலையான இதுல ஒரு பிளஸ் உருவாயிரும். அப்ப அப்படி இப்படியே தானே என்ன செய்ய போகுது? பிளஸ் இங்க வரைக்கும் நகர போகுது. அப்ப இப்ப இலத்திரனை வாங்கி நடுநிலையாகித்தான் பிளஸ் உருவாகி கொண்டு போகுது. ஆனா இலத்திரங்கள் எப்படி நகரும்? அது சுயாதீனமா நேர வந்துருவார். அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா எது ஸ்பீட் கூடினது? சுயாதீன இலத்திரங்கள் மிக வேகமா இயங்கிடும் இல்லையா? அப்ப உள்ளீட்டு குறை இடத்துல சுயாதீன இலத்திரனும் துளையும் சமனாயிருந்தாலும் மின்னோட்டத்துக்கு பெருமளவுல பங்கு செலுத்துறாள் யாரா இருப்பார்? ரெண்டும் சமன். ஆனா வேகமா மின்னோட்டத்தை கடத்துறவர் யாரு? சுயாதீன இலத்திரன். அப்ப பிரதான ஏற்ற காவி நாங்கள் எதன்னு கேட்டீங்கன்னா இலத்திரன் சொல்லுவோம். அதாவது வேகமா மின்ன கடத்துறதால். மற்றபடி எண்ணிக்கை சமன். ஓகேயா? ரைட். சோ இது இருந்தா அங்கால போவோம். வெளியீட்டு குறை இடத்தி போவோம். வெளியீட்டு குறை இடத்தி என்ன நான் சொன்னேன்? இப்ப எனது மாசுக்களை சேர்க்கிறோம். ஒன்றில் 3ஆம் கூட்ட மூலத்தை சேர்க்கிறோம் அல்லது 5ஆம் கூட்ட மூலத்தை சேர்க்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப சேர்க்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒன்றில் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடும் அல்லது துளைகள் எண்ணிக்கை கூடும். அப்ப அந்த துளைகளோ சுயாதீன திறன் எண்ணிக்கை கூடக்குள்ள அது மின்ன கடத்துற இயல்பு கூடும். அப்ப கடத்துதிறனை அதிகரிக்கிற மாசுக்கள். ஆனா இந்த மாசுக்கள் எவ்வளவு சேர்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான். இப்ப 1 மில்லியன் சிலிக்கன் அணுவுக்கு ஒன்றுதான் சேர்ப்போம். ஒரு மாசு தான் சேர்ப்போம். அந்த மாதிரி கணக்கெல்லாம் செயற்படும். நீங்க யோசிக்கிறீங்களா இப்ப வந்து அவ்வளவு இலத்திரனுக்கு தூக்கி அந்த இதுகளை சேர்க்கிறேன்னு சொல்லி. ஆனா ஒரு மில்லியனுக்கு 1 அப்படி சேர்த்தாலும் அது கணக்கத்தான் நாங்க சேர்க்க போறோம் ஒரு கடத்திக்கு. ஏன் சும்மா ஒரு துண்டு கடத்தி எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை ஆயிரம் அணுக்கள் இருக்கும்? சிலிக்கன் அணுக்கள் எண்ணிக்கை எக்கச்சக்கமா கூடவே. அப்ப நீங்க சேர்க்கைக்குள்ள மாச சேர்க்கைக்குள்ள கட்டாயம் அந்த சுயாதீன திறன் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரிக்குது. அதனால மின்ன கடத்துற இயல்பு வந்து கூடுது. ரைட். சோ இந்த வெளியீட்டு குறை இடத்தையே நாங்க 2 வகைப்படுத்துறோம். அப்படின்னு சொன்னா ஒன்று பி வகை குறை இடத்து, இன்னொன்று என் வகை குறை இடத்து. ஓகே ரைட். உடனே பார்த்தோம்னா அங்கால பிஎன் சந்தி இருவாயை பார்த்தோம்னா கணக்குள்ள போயிடலாம். சரி, இந்த நோட்ஸ்ல எம்சிக்யூக்கு தேவைப்படும். அதனால முன்னுக்கு பேசிக்கு காட்ட நோட்ஸ் படிச்சே ஆகணுமே, அதுக்காண்டி நோட்ஸை தரேன். ஸோ அங்கால நாங்கள் களி செய்துன்னு போவோம். அங்கால இந்த பேசிக் முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு ஃபுல்லா நாங்கள் கேள்வியை வச்சு கொண்டு தான் வழங்கப்படுத்தி கொண்டு போகலாம். அதனால அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரைட். என் வகை குறையடர்த்தியல். இப்ப என் வகை குறையடர்த்தி என்ன அப்படின்னு சொன்னா, 5ஆம் கூட்ட மூலகத்தை கொண்டு வந்து நான் குறைகடத்திக்குள்ள சேர்க்க போறேன். தூய குறையடர்த்திக்க. இப்ப சிலிக்கன் இறுதியோட்டுல 4 இலத்திரம் தானே இருக்கும். நான் இப்ப 5ஆம் கூட்ட மூலம் பொஸ்பரஸை கொண்டு வந்ததுக்குள்ள சேர்த்தேன்னு என்ன நடக்கும்னு சொன்னா, பொஸ்பரஸ் இறுதியோட்டுல 5 இலத்திரம் இருக்குது. அப்ப இப்ப இது 5 இலத்திரன்ல 4 தானே சிலிக்கனுக்கு தேவை. பக்கத்துல இருக்கிற 4 சிலிக்கனோட 4 பிணைப்புல ஈடுபட்டோன்ன ஒருத்தர் இப்ப பிணைப்புல இல்லாம சுயாதீனமா இருக்க போறார். அவர் என்ன செய்வாருண்டா,
கருவுல இருந்து சின்ன வெப்பம் மாற்றத்துக்கு கருவுல இருந்து கலண்டுருவார். அப்ப அந்த அவர் கருவுல இருந்து கலண்டோன்ன அவருக்கு சுயாதீன இலத்திரனா தொழிற்பட போகுது. அந்த இலத்திரன் சுயாதீன இலத்திரன். அப்ப இப்ப இந்த +4 போட்டிருக்கிறது எல்லாமே சிலிக்கன் அணு, அதாவது இறுதி வளவு 4 உடையது. இதுல கொண்டு வந்து நான் பொஸ்பரஸையோ அல்லது ஆசனிக்கோ அந்திமணி எது என்னன்னு ஒன்றை சேர்க்கிறேன்னு இதுல 5ஆம் கூட்டம் மூலம் உண்டு. சேர்த்தா என்ன நடக்கும் என்று சொன்னா என்ன பாருங்க, இது இந்த ஒரு சுயாதீன இலத்திரன் வந்துடும். இப்ப இங்க அடிஷனலா ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்க. இப்ப இதுல ஒரு பிணைப்பு உடையதுன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு பிணைப்பு உடையதுன்னு வைங்க, என்ன நடக்கும்? இந்த இலத்திரன் சுயாதீன இலத்திரனா கலண்டோன்ன இதுல ஒரு துளை உருவாகும். இப்ப எத்தனை சுயாதீன இலத்திரன் இருக்கு? 2 சுயாதீன இலத்திரனும் ஒரு துளையும். நான் இப்படி மாசுக்களை சேர்க்க ஒவ்வொரு சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட போகுது. அப்ப நான் மாசின் எண்ணிக்கை கூட சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடுமே. அப்ப சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை துளைகளின் எண்ணிக்கையை விட கூடவே இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் இந்த துளைகளின் எண்ணிக்கையை புறக்கணிக்கக்கூடிய அளவுன்னு சொல்லலாம். மெயினா யாரு இருப்பார்? சுயாதீன இலத்திரங்களோட செறிவு கூடவே இருக்கு. ஏன் நாங்கள் 5ஆம் கூட்ட மூலகங்கள் கணக்க சேர்க்க போறோம் இதுக்குள்ள. அப்ப சுயாதீன இலத்திரங்கள் கூட இருக்கிறதால இதை நாங்கள் எண் வகை குறியடத்தின்னு சொல்லிக் கொள்றோம். இப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் என்னன்னு சொன்னா, இலத்திரன்ன்றது மைனஸ் சார்ஜ் தானே, நெகட்டிவ்னு சொல்லுவோமே. அந்த நெகட்டிவ்க்கு வர என்னன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா சரி, எண் வகை குறையடத்தி. அப்ப ஒரு 5ஆம் கூட்ட மூலகத்தை சேர்க்க வாரது எண் வகை குறைகடத்தி. அப்ப இங்க எண் வகை குறைகடத்தியில சுயாதீன இலத்திரங்களின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் துளைகளை விட. அப்ப இங்க நாங்க துளைகளை கன்சிடர் பண்ணவே மாட்டோம், கருதவே மாட்டோம். அந்த அளவுக்கு புறக்கணிக்கத்தக்க அளவுன்னு எடுத்துக்கொள்வோம். ஓகே தானே? ரைட். சோ இந்த இலத்திரன் சுயாதீன இலத்திரன், அது ஓகே. மற்றதெல்லாம் பிணைப்பில் ஈடுபட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த அணு இருக்குதானே, நாங்க சேர்த்த அணு, இந்த சேர்த்த அணுவுக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்றோம். என்னன்னு சொன்னா, இந்த அணு இந்த குறைகடத்தில இலத்திரனை வழங்குது, மின்னோட்டத்துக்கு தேவையான இலத்திரனை வழங்குது இல்லையா? சோ மின்னோட்டத்துக்கு தேவையான இலத்திரனை வழங்குறதால அந்த அணுவுக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம், தானி அணு. மின்னோட்டத்துக்கு தேவையான இலத்திரனை வழங்குறவர் தானி அல்லது கொடுப்பான் வகை அணு. கொடுக்குது, மின்னோட்டத்துக்கு இலத்திரனோட வழங்குது. ஓகே தானே? சோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வழங்கிய அணு, மாசு, தானி அணு, கொடுப்பான் அணு, எப்படி வேணும்னு சொல்லலாம். ஓகே ரைட். சோ இது நாங்க சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை துளைகளிலும் அதிகமா இருக்கும்ன்றது ஓகே. அந்த சேர்க்கப்படும் மாசு அணுக்கள் தானி அணுக்கள் அல்லது கொடுப்பான் வகை மாசுக்கள்னு சொல்லுவோம், அதுவும் ஓகே. அப்ப இப்ப இந்த எண் வகை குறையிடத்துக்கு இப்ப வெப்பநிலை கூடினா என்ன? இப்ப உங்கையும் வெப்பநிலை கூடைக்க பிணைப்புடையும் தானே, பிணைப்புடைஞ்ச சுயாதீன எண்ணிக்கையும் உருவாகும், துளையும் உருவாகும். ஆனா சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடவா இருக்கிறதால நாங்க அங்க பிரதான ஏற்ற காவின்னு நாங்க எதை கதைக்கிறோம்னு சொன்னா சுயாதீன இலத்திரன் தான் பிரதான ஏற்ற காவி. அப்ப சிறுபான்மை ஏற்ற காவி எதுன்னு கேட்டீங்கன்னா துளைகள்னு சொல்லிக்கணும். அப்ப எண் வகை குறையிடத்தின் பிரதான ஏற்ற காவி சுயாதீன இலத்திரன், சிறுபான்மை ஏற்ற காவி துளை. இது ஞாபகத்துல இருக்கணும். இப்ப நீங்க எண் வகை குறையிடத்தை எடுத்தீங்கன்னா அந்த எண் வகை குறையிடத்தை நடுநிலையானதுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன ஏனதை மென்ஷன் பண்றோம்டா, இப்ப நீங்க யோசிச்சிருவீங்க இப்படி இலத்திரங்கள் கூட இருக்குதானே சார், சோ அதனால அது மைனஸா இருக்கலாம் தானே, என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று உங்களுக்கு உருவாகலாம் மைண்ட்ல. ஆனா இப்படி யோசிங்க, ஒரு அணு எடுத்தீங்கன்னா அந்த அணு வந்து நடுநிலையானது. ஏன்னா அதுல கருவில இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை சுய இலத்திரன் எண்ணிக்கை கவனம் தானே இருக்கும். அப்ப அதனால அது நடுநிலையானது. அப்ப உங்க நாங்கள் அணுவத்தான் சேர்க்கிறோமே தவிர சோ அதுல இருந்து ஒரு இலத்திரம் வெளியால போகல. அந்த கருவு இதுக்குள்ளேயே தானே இருக்குது, பழங்கிக்குள்ளேயே தானே இருக்கிறபடியா சோ அது வந்து நடுநிலையானதாவே இருக்கு. ஓகேயா? அடுத்தது எண் வகை குறையடத்திகள் முனைக்கு குறுக்கே ஒரு மின்கலத்தை தொடுத்தீங்க. நார்மலா ஒரு எண் வகை குறையடத்தி எடுத்து முனைக்கு இடையில ஒரு பேட்டரியை தொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதுக்குள்ள நார்மலா கரண்ட் ஓடும், எந்த சிக்கலும் இல்லை. என்ன இருக்கிற சுயாதீனத்திரங்கள் ஓடும். நீங்க வோல்டேஜை கூட்டினீங்கன்னா மின்னோட்டம் கூடும். ஓமின் விதிப்படி அதுங்களையும் பயன்படுத்தலாம். ஆனா கடத்தி மாதிரி மின்ன கடத்தாது, குறைகடத்தில் இருக்கிற ஏற்றங்களால மின்ன கடத்திடும்.
இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், இந்த குறைகடத்திகள்ல தான் இந்த குறைகடத்திக்குள்ள மட்டும் இலத்திரன் துளையால மின்னோட்டம் கடத்தப்படும். ஆனா பேருந்து வர்ற இந்த இணைப்பு கம்பி இருக்கு தானே, வெளியால வர்ற இணைப்பு கம்பி, அதுல இலத்திரங்கள் மட்டும்தான் இயங்கும், அதுக்குள்ள துளை இயங்காது. இப்ப கடத்தில துளை இருக்காது, குறைகடத்திக்கு மட்டும்தான் துளையும் இருக்கும் இலத்திரனும் இருக்கு. அப்ப குறைகடத்தில துளையும் இலத்திரனும் என்ன கடத்தும், கடத்தில இலத்திரங்கள். அப்ப இதுல போற துளைக்கும் சமனா இதுல இலத்திரம் வந்து அது எப்படின்னு நான் அடுத்ததுல நான் அனிமேஷன் போட்டு நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப இதுல ஒரு இலத்திரன் ஒரு துளை இயங்குதுன்னு சொன்னா, அது இந்த குறைகடத்திக்கு ஒரு இலத்திரன் ஒரு துளை, ஏன்னா இந்த கடத்தில 2 இலத்திரன் இயங்கணும் அதை ஈடு செய்யறதுக்கு. ஓகே, அது எப்படின்னு நான் விளங்கப்படுத்துறேன் அடுத்ததுல. இப்ப இந்த கான்செப்ட் விளங்கு தானே, குறைகடத்திக்குள்ள சுயாதீன இலத்திரன் துளைகளும் இயங்க, இந்த இணைப்பு கம்பியில இலத்திரங்கள் மட்டும்தான் இயங்கும், அதாவது கடத்தியில இலத்திரங்கள் மட்டும்தான் இயங்கும். நான் பி வகை குறையடத்தையும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். அங்கால அடுத்த கிளாஸ் பார்ப்போம். போர் அடிக்குது தெரியல உங்களுக்கு? சரி, இப்ப பி வகை குறையடத்து என்னது நாங்க என்ன சொல்ல போறோம், என் வகைக்கு 5ஆம் கூட்டம் சேர்த்த மாதிரி இப்ப 3ஆம் கூட்டம் உள்ளதை சேர்க்க போறோம். சோ இதுல இறுதியோட 3 இலத்திரம் தான் இருக்குது. அப்ப சிலிக்கன்ல பக்கத்துல 4 இலத்திரங்கள் இருக்கும். அப்ப ஒரு 3ஆம் கூட்டம் மூலத்தை சேர்த்தோம்னா அது இறுதி வரல இருக்கிற 3 சிலிக்கனோட பிழை ஈடுபடுறோம். ஒரு சிலிக்கனுக்கு 10. இப்ப ஒரு சிலிக்கனுக்கு 10. இப்ப இதுல நான் ஜெர்மானியத்தை போட்டிருக்கேன். அப்ப இங்க பக்கத்துல இருக்கிற 3 ஜெர்மானியமும் பிணைப்புல ஈடுபடுறோம். இதுல இந்த நடுவுல இருக்கிறது என்னன்னு வரணும், நடுவுல இருக்கிறது போரன் அல்லது அலுமினியம், ஏதாவது ஒரு 5ஆம் கூட்டம் 3ஆம் கூட்டம் மூலம் கொண்டு வரணும் இல்லையா. நான் இமேஜ் மாத்தி எடுத்துறேன். சோ இதுல ஒரு இலத்திரன் கலண்டு வெளியால வந்துட்டுது. இதுல டயக்ராத்தை போட்டுக்கணும். இதுல ஒரு சுயாதீன இலத்திரன் வரணும். ஒரு சுயாதீன இலத்திரன் நோ 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 சாரி சுயாதீன இலத்திரன் வராது. சுயாதீன இலத்திரன் 10. இவர் மூன்று பிணைப்புல ஈடுபட்டு 1 10ஆம இருக்குது. அப்ப அந்த 10ஆம இருக்கிற இடம் தான் என்ன, துளை. இந்த இடத்துக்கு ஒரு இலத்திரம் தேவை. அப்ப இந்த இடம் துளை, இலத்திரம் பற்றாக்குறை உள்ள இடம். ஓகேயா? சோ இந்த அணுவுக்கு நாங்கள் இதுல என்ன போரனோ அல்லது அலுமினியம் 3ஆம் கூட்டம் மூலம் கொண்டு வரணும். சோ இந்த அணுவுக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம் என்னண்டு கொடுப்பான் மாசு. நோ நோ ஏற்பான் மாசுன்னு வரணும். நான் பிள்ளை எழுதிட்டேன், வெளியத்தான் டைப் பண்ணா பிழைச்சிட்டு. ஏற்பான் வகை மாசுன்னு வரணும். ஏன், சோ அது ஒரு இலத்திரனை ஏற்கக்கூடிய நிலையில இருக்குதா. இப்ப இலத்திரனை கொடுக்கிறதா இருந்தா தான் கொடுப்பான் வகை மாசு, அது என் வகை குறையிடத்துக்கு. சோ இது பி வகை குறையிடத்தில இலத்திரன்களை ஏற்கக்கூடிய நிலையில இருக்கிறதால இது என்னன்னு வரணும், ஏற்பான் வகை மாசுன்னு வரணும். ஓகேயா? நான் காப்பி பண்ணி போட்டுட்டு அது முன்னாட எடிட் பண்ண விட்டுட்டேன். சரி, இப்ப இந்த இது பி வகை குறையிடத்து. சோ பி வகை குறையிடத்துல துளைகளின் எண்ணிக்கை கூடவா இருக்கும் சுயாதீன இலத்திரங்களை விட. அதுல சிக்கல் இல்லையே, மாசுக்களால ஒரு துளைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். அடுத்த சேர்க்கப்படுற மாசு அணுக்களை ஏற்பான் வகை மாசுக்கள்னு சொல்லுவாங்க. ஏற்பான் வகை மாசுக்கள்னு சொல்லுவாங்க. சோ இங்கேயும் அப்படித்தான், வெப்பநிலை கூட ரெண்டுமே கூடும். ஆனா இங்க துளைகளின் எண்ணிக்கை கூடவா இருக்கிறதால பிரதான ஏற்ற காவிகள் நாங்கள் எதுன்னு சொல்ல போறோம், துளைகள்னு சொல்ல போறோம். சிறுபான்மை ஏற்ற காவிகள் சுயாதீன இலத்திரன்கள்னு சொல்ல போறோம். ஓகேயா? சோ இப்ப இதுல நான் திருப்பி கேட்கல என்ன சொன்னா, பி வகை குறையிடத்தையும் எப்படிப்பட்டது, நடுநிலையானது தான். எங்கேயும் அணுக்கள் தான் இருக்குது, நடுநிலையானதாவே இருக்கு. ஓகே, இதை பார்த்துட்டு முடிச்சோம்னா அடுத்த கேள்வி செய்யலாம் இல்ல, இன்னொரு 5 minutes இருக்கு தானே. இப்ப பிஎன் சந்தி இருவாயில இந்த தூய குறைகடத்தி ஒன்று எடுத்து, ஒரு தூய குறைகடத்தி எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த பக்கத்தால ஒரு 3ஆம் கூட்ட மூலத்தை அல்ல 5ஆம் கூட்ட மூலத்தை சேர்க்கிறது. இதுல இது துளையண்டபடியா 3ஆம் கூட்ட மூலம், இங்கால ஒரு 5ஆம் கூட்ட மூலத்தையும் சேர்த்து கொண்டு வாரது. சோ ஒரு கடத்தி எடுத்து, ஒரு ஃபுல் குறை கடத்தி எடுத்து 2 பக்கத்தாலையும் சேர்த்து கொண்டு வாரது. சோ அப்ப என்ன நடக்கும்னா, இதுக்குள்ள ஒரு பிஎன் சந்தி இருவாய் ஒன்று உருவாகும், இதுல ஒரு ஜங்ஷன் ஒன்று உருவாகும். சோ இதுதான் இதன் அமைப்பு. இப்ப இங்கால ஒரு இருவாய் கொண்டு வரைக்கும் இது இந்த பக்கம் பி வகை குறை எடுத்து, இந்த பக்கம் என் வகை குறை எடுத்து, சோ இது ஜாயின் ஆகி கொண்டு வரைக்கும் இதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா,
இந்த பிஎம் எண்ணம் உருவானது என்ன செய்யும்னா இடம் மாறும். இங்கால இருக்கிறவருக்கு துளை தேவை, மைனஸுக்கு பிளஸ் வேணும், இங்கால இருக்கிற பிளஸுக்கு மைனஸ் வேணும். அப்ப இவை இடம் மாறி இந்த இடத்துல ஒரு முதல் நொதுமல் பிரதேசம்னு சொல்லுவாங்க, நடுநிலையான பிரதேசம். என்ன பிளஸ் மைனஸும் சேர்ந்தோடனே இந்த இடத்துல ஏற்றம் இல்லாத பிரதேசம் ஒன்று உருவாகும். முதல்ல ஏற்றமில்லாத பிரதேசம் உருவாகி அதுக்கு பிறகு சுய இலத்திரன் தண்டபாட்டுக்கு வரலாம் தானே. சோ இந்த இலத்திரன் இங்காலையும் துளை இங்காலையும் வந்தோன்னு என்ன நடக்கும்னு சொன்னா, இதுல வந்தோடனே இந்த இலத்திரங்கள் இதுல ஃபார்ம் ஆகி இனி இலத்திரன் வர்றதையோ அல்லது துளை இங்கால வர்றதையோ தடுத்து அப்படி ஒரு இது ஃபார்ம் ஆகிக்கிறோம். இதுல நடக்குது. இது அந்த உருவாக்குற ப்ரோசஸ் எல்லாம் இப்படி ஒண்ணு உருவாகுது. அப்ப தொடர்ந்து இது வந்து இங்கால வந்து நடுநிலை ஆகிக்கொண்டு இருக்காது. வந்தது முதல்ல நடுநிலை ஆயிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டாம், வந்த இலத்திரன் இனி இலத்திரன் வர்றதை தடுக்கும். இதுல இருக்கிற துளை இனி இந்த துளை இங்க வர்றதை தடுக்கும். அப்ப இதுல ஒரு பிரதேசம் வந்து இப்படி உருவாகிடும். இந்த பிரதேசத்துக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம், என்னன்னு சொன்னா வரிதாக்கல் பிரதேசம். இந்த இவ்வளவு இந்த பிரதேசம் இருக்குல்ல, சோ இந்த பிரதேசத்துக்கு நாங்க பேர் வச்சுக்கொள்ளலாம் வரிதாக்கல் பிரதேசம் பேர் வைக்கிறோம். ஓகே. சோ இந்த வரிதாக்கல் பிரதேசம் எவ்வளவு சைஸ்ல இருக்குமென்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த வரிதாக்கல் பிரதேசம் எவ்வளவு அளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மைக்ரோமீட்டர் அளவுல இருக்கு. இந்த அளவு அவ்வளவு எல்லாம் பெருசு இல்லை. ஒரு சின்ன பிரதேசத்துல ஒரு மைக்ரோமீட்டர் 1.5x6 அளவுல உருவாகும். ஓகேயா. சோ இப்படி ஒரு வரிதாக்கல் பிரதேசம் உருவானோம்னா இது என்ன செய்ய மாட்டேன், இப்ப ஒரு திசையில மட்டும் மின்னோட்டத்தை விடும். இதுதான் இந்த பிஎன் சந்தி இருவாயில உள்ள சிறப்பு. ஓகே தானே. நான் இதோட முடிப்போம், அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இல்லையா. எல்லாரும்